கல்வி செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டார். பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு மாணவர்கள் தமிழ் தேர்வுக்கு 6 பாடப்பிரிவுகளை மட்டும் படித்து தேர்வு எழுதிய நிலையில் சமச்சீர் கல்வி மாணவர்கள் 9 பாடப்பிரிவுகளை படித்தனர். இதனால் மாணவர்கள் அவதிப்படுவதாகவும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்துக்கு இணையாக பாடப்பிரிவுகளை குறைக்கவும் ஆசிரியர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்நிலையில் 9 பாடப்பிரிவுகள் 7ஆக குறைக்கப்பட்டு அறிவியல், தொழில்நுட்பம், ஆளுமை பாடப்பிரிவுகள் நீக்கப்பட்டுள்ளன. அடுத்த 5 ஆண்டுகளில் மருத்துவத்துறையில் 75,000 இடங்கள் அதிகரிக்கப்படும். மருத்துவ படிப்பில் இந்த ஆண்டில் கூடுதலாக 10,000 இடங்கள், அடுத்த ஆண்டுகளில் மருத்துவத்துறையில் 75,000 இடங்கள் அதிகரிக்கப்படும். அடுத்த ஆண்டு மருத்துவக் கல்லூரிகளில் 10,000 கூடுதல் இடங்களை உருவாக்குவதற்கான மத்திய பட்ஜெட்டின் அறிவிப்பை கல்வி நிபுணர்கள் வரவேற்றுள்ளனர். இந்த நடவடிக்கை மருத்துவ மாணவர்கள் மற்ற நாடுகளுக்கு வெளியேறுவதை குறைக்கும் என்றும் கூறுகின்றனர். 6,500 மாணவர்களுக்கு இடமளிக்க 5 புதிய ஐஐடிகளில் உள்கட்டமைப்பு விரிவாக்கம், 10,000 புதிய மருத்துவ இடங்கள் மற்றும் கல்விக்கான செயற்கை நுண்ணறிவுக்கான சிறந்த மையத்தை அமைக்க ரூபாய் 500 கோடி ஒதுக்கீடு ஆகியவை 2025-26 பட்ஜெட்டில் கல்வித்துறைக்கான பெரிய அறிவிப்புகளில் அடங்கும் என தெரிவித்துள்ளனர். கியூட் தேர்வு 2025 விண்ணப்ப பதிவு தொடக்கம். மார்ச் 22க்குள் விண்ணப்பிக்கலாம். கியூட் நுழைவுத் தேர்வு விண்ணப்ப பதிவு தொடங்கிய நிலையில் +2 வகுப்பில் எந்த பாடத்தில் படித்தாலும் உயர்கல்வியில் விரும்பிய பாடத்தை தேர்வு செய்யலாம் என தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள மத்திய பல்கலைக்கழகம் மற்றும் அதன் கீழ் இயங்கும் கல்லூரிகளில் இளநிலை, முதுகலை படிப்புகளில் சேர பல்கலைக்கழக பொது நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும். இந்த தேர்வை தேசிய தேர்வு முகமை ஆண்டுதோறும் நடத்தி வருகின்றன. 2025-26 கல்வியாண்டுக்கான இளநிலை கியூட் நுழைவுத் தேர்வு மே 8 முதல் ஜூன் 1 வரை நடைபெற உள்ளது. இதற்கான இணையதள விண்ணப்ப பதிவு தொடங்கியுள்ளன. மேலும் விவரங்களுக்கு www.qt.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். ஸ்வயம் பிளஸ் வாயிலாக வேலைவாய்ப்பு சார்ந்த படிப்பு. உயர்கல்வி நிறுவனங்களுடன் சென்னை ஐஐடி ஒப்பந்தம். ஸ்வயம் பிளஸ் இணையதளம் வாயிலாக வேலைவாய்ப்பு சார்ந்த படிப்புகள் வழங்குவது தொடர்பாக சென்னை ஐஐடி பல்வேறு தொழில் நிறுவனங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது. இதன் மூலம் 10,000 மாணவர்களை சேர்க்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு www.iit.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். மத்திய அரசு பல்கலைக்கழகங்களில் சேருவதற்கான நுழைவுத் தேர்வு அறிக்கை. மத்திய அரசு பல்கலைக்கழகங்களில் சேருவதற்கான நுழைவுத் தேர்வு அறிக்கையை திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகம் மற்றும் காந்தி கிராமிய பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.